ஆண்டுகள் அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதை சொல்லுகிற புத்தகம் இது. இஸ்ரவேலை ஆட்சி செய்த தாவீது அரசரின் ஆளுகையின் விவரம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். 40 ஆண்டுகள் தாவீதின் ஆட்சி காலம்தான் இஸ்ரவேலின் பொற்காலம். இஸ்ரவேலின் பொற்காலம் என்று அறியப்படுகிறது. ஆக மிக சிறந்த ஒரு ஆட்சியை தாவீது கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகம் சுமார் 930வது ஆண்டில் எழுதப்பட்டிருக்கலாம். கிமு 930வது ஆண்டில் அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், தாவீது ராஜாவின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் காலம் பொற்காலம் இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் எழுச்சி வீழ்ச்சிகளை பற்றி நாம் அறிய வேண்டும். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கை அல்ல என்பதை சொல்லுகிறது. இந்த உலகத்திலேயே மனிதர்களாய் பிறந்தவர்களில் எவருடைய வாழ்க்கையும் பூர்ணப்பட்டதல்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை தவிர எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு குறைபாடு இப்படி ஒரு பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளியே பார்த்தா கோட்டை, உள்ளே பார்த்தா லோட்டைன்னு சொல்லி. நிறைய பேர் வாழ்க்கையில் வெளியே அலங்காரமாக இருப்பாங்க, உள்ள அசுத்தங்கள் நிறைந்திருக்கும். ஆக இந்த புத்தகத்தின் வாயிலாக தாவீதுடைய வாழ்க்கை வெளியரங்கமாக வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆனால் அவர் அடைந்த வீழ்ச்சிகள், ஆவிக்குரிய வீழ்ச்சிகள் கணக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, தன்னுடைய தவறுக்காக மனம் வருந்தாமல் இருக்கவில்லை. அவ்வப்போது தவறு செய்யும் பொழுது மனம் வருந்தினார். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆக தாவீது ராஜா நிறைவானவர் அல்ல, அவரும் குறைவானவர் என்பதை சுட்டிக்காட்ட இந்த நூல் எழுதப்பட்டது. அவர் எவ்வளவுதான் தேவனுக்கு பிரியமாக இருந்தாலும் அவரும் தவறு செய்திருக்கிறார். அந்த தவறுகளை திருத்தி அவர் ஆண்டவரை பிரியப்படுத்தினார் என்பது இந்த புத்தகத்தில் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இந்த புத்தகம் சொல்லக்கூடிய செய்தியும் இதனுடைய சில பிரிவுகளையும் நாம் பார்க்கலாம். இது என்னென்ன செய்தி சொல்கிறது? தாவீதுடைய அந்த தாவீது அரசருடைய அரச வரலாறு 2 சாமுவேலின் தொடக்கத்திலேயே தொடங்குகிறது. அவர் மரணம் அடைந்த வருடம் வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் 7 ஆண்டுகள் யூதாவின் மேலே அவர் ராஜாவாக இருந்தார். முதல் 7 ஆண்டுகள். அதற்கு பிறகு மக்கள் மனம் வருந்தி இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை 2வது முறை எப்ரோனிலே அரசராக அபிஷேகம் செய்தார்கள். அதன் பிறகு 40 ஆண்டுகள் சிறந்த ஒரு அரசராக விளங்கினார். இஸ்ரவேலிலே சிறந்த ஒரு அரசராக விளங்கினார். இந்த புத்தகத்தை நாம் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, தாவீதுடைய வெற்றிகள் சிறப்பாக இருக்கும். முதல் அதிகாரம் முதல் வாக்கியம் தொடங்கி 10வது அதிகாரம் 19வது வாக்கியம் வரைக்கும் அடங்கிய பகுதி அவருடைய வெற்றி மேல வெற்றி. முதல் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி 10வது அதிகாரம் 19வது வசனம் வரைக்கும் 2 சொல்லணும்.
அதான் படிச்சுட்ருக்கோம். நம்ம இப்போ 2 சாமி தான் படிச்சிருக்கோம். இரண்டாவது தாவீதுடைய மீறுதல்கள், த டிரான்ஸ்கிரேஷன் ஆஃப் டேவிட். முதலாவது ட்ரயம்ஸ் ஆஃப் டேவிட். ரெண்டாவது டிரான்ஸ்கிரேஷன். இங்கிலீஷில் சிறப்பாக வருது இந்த சொல்லாடல். தமிழில் வெற்றி மீறுதல் அப்படின்னு வருது. அதனால தான் அந்த இங்கிலீஷ் வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். யானைக்கும் அடி சுரக்கும் அந்த மாதிரி இவருக்கும் 11வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 27வது அதிகாரம் வரைக்கும் 27வது வசனம் வரைக்கும் முதல் 27 வசனங்கள் 11வது அதிகாரம். ஆமாம், 1லேருந்து 27 வரைக்கும் நம்ம படிக்கும்போது அவருடைய வீழ்ச்சிக்கான காரணங்களை நாம் பார்க்க முடிகிறது. என்ன நடக்குது? எல்லாரும் யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்த காலத்துக்கு தாவீதை தவிர மற்ற சேவகர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகிறாங்க. முறைப்படி தாவீதும் போயிருந்திருக்கும், ஏன்னா அவர் தான் பொறுப்பு இல்லையா? அதுக்காக தான் இவர் ராஜாவாக தேர்ந்தெடுத்தது. அவர் போகாமல் என்ன பண்ணார்? பகலில் தூங்கிடுறாரு. எல்லாரும் அங்கே நின்று பகலில் யுத்தம் பண்ணுறாங்க, இவர் பகலில் தூங்குறார். உண்ட மயக்கம் தொண்டருக்குமா இருக்குமா? உண்ட மயக்கம் தொண்டருக்குமா இருக்கும். அதனால் நல்லா படுத்து தூங்கிடுறாரு. தூங்கி ஒரு 4 மணி 5 மணிக்கு அப்படியே தூக்கம் கலைஞ்சி சோம்பலான ஒன்று, சரி கொஞ்சம் நேரம் சுறுசுறுப்பாகும்னு சொல்லி மொட்டை மாடியில் அப்படியே வாக்கிங் பண்ணுறாரு. அங்கே ஒரு பொறி இருந்தது. அந்த பொறி அவருக்கு தெரியல, அது ஒரு பொறிங்கிறது அவருக்கு தெரியல. அந்த இல்லை தெரியல, அது ஒரு பொறியாக இருந்தது. அதனால் பொறியாக சொல்லலாம், ஒரு சர்க்கிளாக கூட சொல்லலாம். சோதனை மேல் சோதனை. அதனால் இந்த பெரும் தவறில் அவர் விழுந்து விட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். இவர் அரசர் தன்னுடைய போர் வீரனுடைய மனைவி குளிப்பதை பார்க்கிறார். அவருக்குள்ள காம உணர்ச்சிகள் எழும்பின. அவர் அந்த இடத்துல பைபிள் பொது ஏற்பாடு சொல்வது போல அந்த இடத்துலேருந்து ஓடி போயிருந்திருக்கும். அவர் என்ன செஞ்சுருக்கணும்? உலாத்தாமல் ஓடி போயிருந்திருக்கும். இவர் யோசேப்புடைய வாழ்க்கை பற்றி படிக்கும்போது யோசேப்புக்கு ஒரு பொறி வைக்கப்பட்டது. யோசேப்பு என்ன பண்ணார்? ஒரே ஓட்டம் ஓடிட்டார். ஆமாம், என்ன இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுன்னு சிறப்பாக இருக்கும். ஓடி போனதுனால பெரும் தவறுக்கு விலகிட்டார். இவர் ஓடி போகாமல் ரசிச்சுட்டு இருந்தார். இல்லை உண்மையில் வேண்டாம், உரியாவுடைய மனைவி பார்த்துருப்பாரு. எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவர் அதெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். என்ன ஆனால் என்னன்னா இதிலிருந்து இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் இதை சொல்கிறேன். சில வேளைகளில் எந்த காட்சி நம்முடைய கண்ணுக்கு தென்படாமல் இருக்காது. கண்ணுக்கு தென்படும் போது நம்முடைய உள்ளான மனசாட்சி நம்முடைய இதோட சொல்லும், நீ இதை பார்க்காத போயிடுன்னு. நம்ம அதுக்கு இடம் கொடுத்துருவோம், அதனால தான் விழுந்து போவோம். இதுக்கு ஒப்பானது.
ஏன்னா இப்போ எல்லாமே இதில் தான் வந்துடுது. நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஒருவேளை ஆவியானவர் சொல்லும்போது இவர் ஓடி போயிருந்திருப்பார்னா அவர் இந்த பெரும் பாதகத்துக்கு தப்பியிருக்கலாம். அவர் சினிமா பார்க்குற மாதிரி நின்று ரசிச்சிருப்பார். ஏன்னா மற்றவங்க யாரும் இல்லைல்ல. பொதுவாக அரசர்கள் உலாவும்போது அரசர்கள் ஏதாவது கெட்ட காட்சியை பார்த்தாலும் மற்றவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நல்லா சினிமாவில் ரசித்த மாதிரி ரசித்து பார்த்துருக்குறாரு. அது அவருக்கு பெரிய இதாகிடுச்சு. அதனால் ஒரு பெரும் தவறுக்கு இடம் கொடுத்துட்டார். மூன்றாவது 12வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் இந்த ஒரு தவறு தான். 12வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் கடைசி வரைக்கும் இது ஒரே ஒரு தவறு தான் சரிக்க விடுவதற்கு ஒன்று பின்னால் ஒன்று வந்துடும். வீழ்ச்சிக்கான காரணங்கள் இல்லை. வீழ்ச்சிக்கான காரணம் 12வது அதிகாரம் 11வது அதிகாரம். அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஆமாம், அவன் கொலைகாரணம் மாறினது மாத்திரம் இல்லை, அதுவும் ஒரு வகையில் இதுதான். ஏன்னா கொலைகாரனாக மாறிடுறான், எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு நிறைய வீழ்ச்சிகள் வருது அவருடைய வாழ்க்கையில். முதல் 10 அதிகாரம் வெற்றி. இந்த 11லேருந்து 24 வரைக்கும் உள்ள அந்த 13 அதிகாரம் மீறுதல், தொடர்ந்து துன்பம். 11வது அதிகாரத்தில் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த பெரும் துன்பங்கள், துயரங்கள் நீங்கள் படித்து பாருங்கள், அது தெரியும். இதனுடைய காரணமாக அதெல்லாம் வந்தது. நிறைய போரில் தோல்வி அடைகிறாரு, பிள்ளைகளால் துன்புறுத்தப்படுறாரு, சொந்த பிள்ளைகளால் துன்புறுத்தப்படுகிறார். அதனால் இந்த துன்பங்கள், ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவர் அங்கேருந்து ஓடி போயிருந்திருப்பார்னா, வெற்றி உள்ளவராக இருந்திருப்பார்னா, அவங்க மகன் அப்சலோம்னா எதிர்த்திருக்க மாட்டான் நினைக்கிறேன். ஸோ அது கடவுளும் அந்த இதான் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி செஞ்சதுனால உனக்கு இந்த மாதிரி செய்யப்படும், நீயே கண்ணால் பார்ப்பேன்னாரு. அதனால தான் வெறும் காலோடு நடந்து போகிறார். தலையில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வெறும் காலோடு நடந்து போகிறார். அந்த இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு சகிக்கையில் யோசனை பண்ணி பார்த்தா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான நிகழ்வு. அதனால் இந்த 12வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் உள்ள அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அது துன்பத்தின் காலம். தாவீதுடைய வாழ்க்கையில் துன்பத்தின் காலம். இந்த துன்பங்கள் தான் அவர் தூயராக்குது. அது ஒரு விஷயம். இந்த வெறும் துன்பத்தை மாத்திரம் காணலை, அவர் என்ன செய்து தூய்மைப்படுத்தி கொண்டே வருது. அதனால் துன்பங்கள் வரும்பொழுது அது நம்முடைய குற்றத்தினால் வந்த துன்பமாகவும் இருக்கலாம், கடவுள் அனுப்புகிற துன்பமாகவும் இருக்கலாம். துன்பங்கள் வந்தால் அதை அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா அது நம்ம என்ன செய்யும், நம்மை சரிப்படுத்தி தருவோம். ஸோ இந்த 3 காரியங்களை மனசில் வச்சுக்கிடுங்க. முதல் அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதி வெற்றியின் வாழ்க்கை, வெற்றி உள்ள ஒரு ஜீவியம். அவர் போருக்கு போனால் தோற்று போனதே கிடையாது. ஆனால் அந்த 12வது அதிகாரத்துக்கு பிறகு போராட்டத்தில் தோல்வி. அந்த தோல்விக்கான காரணத்தை அறியறதுக்காக அவர் மக்களை கணக்கெடுப்பார். அது கடவுளுக்கு புரியும் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ இந்த இதை டீட்டெயிலாக படிப்போமா? சரி. துன்பம். ஆமாம், த ட்ரபிள்ஸ் ஆஃப் டேவிட். ஃபஸ்ட்டு த ட்ராப்ஸ் ஆஃப் டேவிட், செகண்ட் த டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் டேவிட், த தேர்ட்
த ட்ரபிள்ஸ் ஆஃப் டேவிட். முதல் அதிகாரத்தில் இருந்து இந்த முதல் 4 அதிகாரம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது இவருடைய ஆட்சி எதுக்குள்ள அடங்கிறது, யூதாவுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இந்த ஆட்சி யூதாவுக்குள்ள அடங்கி இருந்தாலும் மற்ற 10-12 கோத்திரங்களுடைய ஆட்சி, 11 கோத்திரங்களுடைய ஆட்சி அப்னேருடைய கையில் இருக்கு. அப்னேர் சவுலுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு தளபதி. ஆனால் அங்கே சவுலுடைய ஒரு மகனை ஒரு பொம்மை ராஜாவாக ஏற்படுத்தி வைக்கிறார். அதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தாவீது கையில் இருக்கு. இப்போது இவன் இந்த நாட்டை இணைக்கிறான். இப்போ கட்சியெல்லாம் இணைக்கிற மாதிரி அப்போது அந்த நாட்டை எல்லாம் இணைக்கிறான். அதுக்கு அப்னேர் எல்லாரையும் கொண்டு ஒரு ஆட்சியின் கீழ் கொண்டு வர்றாங்க. அதுக்கு அப்னேர் தான் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு யோவாப் தடையாக இருக்கிறான். அந்த நேரத்தில் இந்த அப்னேரை யோவாப் கொன்று போட்டுருவான். அப்னேர் கொன்று போட்டுருவான். அப்போது அப்னேருடைய சொந்தக்காரன் யோவாப் தாவீதுடைய ஆசகேலுங்கிற பழி வாங்குவார். இதெல்லாம் வருது. அதனால் இது கடவுள் செய்த செயல் அல்ல, இது மனிதர்கள் செய்த செயல் பைபிளில். இப்போது 5வது அதிகாரத்தில் தான் முழு இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக மாறுகிறதை நாம் பார்க்குறோம். இது அவருடைய வெற்றியின் முக்கிய நிலையை காட்டுகிறது. இவர் எருசலேமை கைப்பற்றுறாரு. எருசலேம் அதுக்கு முன்னால் யூதா கோத்திரத்தின் கீழ் இருக்கிற அதை இன்னொருத்தருடைய கையில் இருந்தது. அதை அவர் கைப்பற்றுறாரு. அது கைப்பற்றுறது ரொம்ப முக்கியமான ஒரு இதாகுது. கைப்பற்றினோடனே அங்கே இருந்த கோட்டையும் கைப்பற்றி அங்கே ஒரு ராஜாவாக மாறி அதையே இஸ்ரவேலுடைய தலைநகராக மாற்றுகிறார். அதுக்கு முன்னால் இந்த எப்ரோன் தான் அவங்களுக்கு தலைநகராக இருந்தது. தாவீது எருசலேமில் பெரும் முயற்சி செய்து இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு நிறுவனம். அது ரொம்ப முக்கியமான முயற்சி. அது மாத்திரம் அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்தது. என்ன ஆசை? கடவுளுக்கு தான் எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற பேராசை ஏற்படுகிறது. ஆனால் கடவுள் அதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆண்டவருக்காக கோயில் கட்டணும்னு ஆசை இருக்குது. ஆனால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளலை. மாறாக கிட்டத்தட்ட கோயில் கட்டுறதுக்கான அத்தனை பொருள்களையும் சம்பாதிச்சு வச்சான். கோயில் கட்டுறதுக்கான பிற்காலத்தில் அவனுடைய மகன் சாலமோன் கவலையே இல்லாமல் கடகடன் கட்டி முடிச்சிட்டான். சாலமோன் என்கிற பேர் பொருள் சமாதானமானவன். அவனுடைய காலத்தில் ஒரு போரும் நடக்கலை. ரொம்ப சமாதானமாக இருந்தாங்க. நானும் சமாதானம். அதான். ஸோ இப்போது தாவீது என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாவற்றையும் அவனுடைய மகன் செய்து முடித்தான். ஆனால் எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதுக்கு வேண்டிய பொருளாதாரங்களை சம்பாதிச்சு வச்சிட்டான். ஆனால் சாலமோன் பொருட்களை பல இடங்கள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாரு. ஆனால் இறக்குமதி பண்ணுறதுக்கான வழிவகைகளை இவர் தயார் பண்ணி வச்சிட்டார்.
அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சரி, ஸோ இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து கடவுளுக்கான ஒரு வீட்டை, நிலையான வீட்டை எருசலேமில் கட்டி, அது வரைக்கும் நிலையான வீடு கிடையாது கடவுளுடைய பெட்டி வைக்கிறதுக்கு. கடவுளுடைய பெட்டி எங்கே இருந்துச்சு? ஒரு நாள் இங்கே இருக்கும், இன்னொரு நாள் அங்கே இருக்கும், இன்னொரு நாள் அங்கே இருக்கும், இன்னொரு நாள் அங்கே இருக்கும், அப்படியே இடம் மாறி மாறி போகும். ஆனால் தாவீதுடைய பெரும் முயற்சினால் எருசலேமில் நிலையாக வைக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட கிபி 70ஆவது ஆண்டு வரைக்கும் இஸ்ரவேல் நாட்டில் உள்ள எருசலேமில் தான் இருந்தது. 70ஆவது ஆண்டு ரோமர்கள் தேவாலயத்தை கைப்பற்றின பிறகு அது காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அந்த பெட்டியை பற்றி நிறைய கதைகள் ஆங்காங்கே உலாவுது. எது உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் அதாவது யூத கோத்தரத்தார் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. ரோமர்களால் சிதறடிக்கப்படுறாங்க. 70ஆவது ஆண்டு, கிபி 70ஆவது ஆண்டு, கிபி 70ஆவது ஆண்டு அந்த கவர்னன்ட் பாக்ஸ் என்ற உடன்படிக்கை பெட்டி காணாமல் போயிடுச்சு. அந்த காணாமல் போன பெட்டியை பற்றி பல புரளிகள் இன்றைக்கும் இருக்குது. அது அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா அது கடவுளுக்கு மட்டும் தெரியும். யாராவது கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா அது மற்றபடி சாதாரணமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அதை இவங்க பார்த்தாங்க, திறந்து பார்த்தாங்க. யார்? பெலிஸ்தியர்கள், ஏலியின் பிள்ளைகள் தோற்கடிக்கப்பட்ட போது அதனால் செத்தும் போயிடுறாங்க. தாவீதுடைய காலத்தில் அதை தொட்டு பார்த்த ஒருத்தன் உரியா, அவன் அடிச்சிட்டார். அப்படிப்பட்ட அந்த பெட்டியை நிலையான ஒரு வீட்டில் நிலைநிறுத்துறாங்க. அதுதான் பியூட்டிஃபுல். ஓபேத் வீட்டுக்கு பிறகு அதை அங்கே மாற்றிட்டாங்க. ஏதோ ஓபேத் வீட்டிலேருந்து கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ தாவீதுடைய விருப்பம் இந்த இதில் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை பாதுகாத்தார், தாவீது போன இடத்துலெல்லாம் வெற்றி பெற்றார்னு சொல்லி 2 வாக்கியங்கள் வேதத்தில் அடிக்கடி வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தாவீது சென்ற இடமெல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார், தாவீது சென்ற இடமெல்லாம் அவனுக்கு வெற்றியை கொடுத்தாருன்னு 2 பதம் பைபிள் அடிக்கடி வரும். அது முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்னது, அந்த மீறுதலுக்கு பிறகு அவன் சென்ற இடத்துலெல்லாம் பின்னடைவு வருகிறது. மீறுதலில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பத்சேபாவுடன் விபச்சாரம் செய்தான், உரியாவை கொன்று போட்டான். இது அவன் பெற்ற அத்தனை வெற்றியும் தவறுபடியாக, அவன் செய்த அத்தனை நன்மைகளையும் ஒன்றுமில்லாமல் விட்டுருச்சு. இப்போ நம்ம இவ்வளோதான் ஆண்டவருக்காக வேலை செய்தாலும் நாம் செய்யும் ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கை முழுவதையும். அதனால் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட துன்பங்களில் ஒன்று, ஆண்டவர் அவனுக்கு சொல்லும்போது, இந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறார்ல, உன் பட்டயத்தில், உன் வீட்டில் பட்டயம் இருக்குன்னு, அந்த பட்டயம் அது அது நிற்கவே இல்லை. முதலாவது அவனுக்கு பிறந்த மகன் செத்து போயிடுறான். செத்து போன உடனே எல்லாம் அழுகிறாங்க, இவன் சிரிக்கிறான். எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் செத்தாக அழுகிறாங்க, நீ என்ன சிரிக்கிறேன்னு. அப்போ அவன் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது,
என்ன அந்த வார்த்தை படிங்களேன். உயிரோடு இருக்கிற மட்டும் பிள்ளைக்காக ஜபம் பண்ணுவாங்க, உபவாசித்து செத்த பின்பு செத்து போச்சு வராதுன்னு சொல்லிட்டு குளிச்சு சாப்பிடுவாங்க. சார் சூப்பர் சூப்பர். ரெண்டாவது, தாவீதுடைய மகன் அம்னோன் தன்னுடைய சொந்த தங்கையை கற்பழித்து விடுகிறான். அது ரொம்ப துக்ககரமான செயல். அம்னோன் தன்னுடைய தங்கை சகோதரியை கெடுத்துடுறோம். மூன்றாவது அப்சலோம் அவன் தன்னுடைய இன்னொரு சகோதரனாகிய அம்னோன் தன் சகோதரியை கெடுத்தாங்கிறதுக்காக அவனை கொண்டுருவான். பார்ப்போம் அங்கே எத்தனை பட்டயம் இருக்கு பாருங்க. நாலாவது, அப்சலோம் வீட்டில் ஒரு சிவில் வார் வர்றதுக்கான செயலில் ஈடுபட்டுறோம். சிவில் வார், வீட்டில் ஒரு உள்நாட்டு போர் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அப்சலோம் ரொம்ப தந்திரசாலி. இவனால் உள்நாட்டு கலவரம் வருது. இப்போது ஒரு நாடு இருக்குதுன்னா வெளியில் இருந்தால் என்ன செய்யணும்? ஆபத்துகள் வர வேண்டும். உள்நாட்டில் கலகம் வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த உள்நாட்டு கலகத்தை அப்சலோமுடைய காலத்தில் நம்ம பார்க்குறோம். உள்நாட்டு கலகம் அப்சலோம் பற்றி சொல்லும்போது ரொம்ப தந்திரசாலி. அதனால் எல்லாருடைய கவனத்தையும் தன் பக்கம் இழுத்துடணும். பைபிள் அதில் அழகாக சொல்லுது, எல்லாருடைய இருதயத்தையும் கவர்ந்து கொண்டான் அல்லது களவாடினான் அப்படின்னு சொல்லுது. கவர்ந்து கொண்டானுங்கன்னா களவாடினான் என்று சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம ஏற்கனவே நான் சொன்னது போல அவர் நாட்டை விட்டு ஓடி தலைமறைவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சொந்த மகனுக்கு பயன். இது ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி. பாருங்க, இந்த ஊரினுடைய இராணுவத்தையே ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. ஒரு சாரார் தாவீதோடு இருக்கிறாங்க, பெரும்பான்மையானவங்க அப்சலோமோடு. அப்போ அந்த அளவுக்கு அவன் என்ன செஞ்சுருக்கான்? மக்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். இன்றைக்கு நடக்கிற மாதிரி அவனுடைய பாடி கார்ட்ஸே அவன் பக்கம் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவனுடைய பாடி கார்ட்ஸே அப்சலோமோட சேர்ந்துருக்காங்க. இப்போது சேபாவோட ஒரு கலகம் தாவீது செய்கிறாங்க. பென்யமீன் கோத்திரம் ரொம்ப இதாகுது. நிறைய பிரச்சனைகள். ஆக மொத்தம் இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு சில பாடங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டதுனால நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 13வது அதிகாரம் 14வது வசனம். 13வது அதிகாரம் 14வது வசனம் 1 சாமுவேலில் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் ஆச்சுங்களா. 1 சாமுவேல் 13-14. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் அவன்
சாதாரண மனிதனைப் போல பாவத்தில் விழுந்து பரிசுத்தமான வாழ்க்கையை அழித்து போட்டு உபத்திரவத்தை பெற்றுக்கொண்டார். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஸோ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் எவ்வளவு தேவனுக்கு பிரியமாக இருந்தாலும் கவனம் குறைந்து போனால் நாமும் இதே நிலைமைக்கு வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் நாம் எல்லாரும் கவனமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவிச்சோம். ஆண்டவர் நமக்கு உதவிச்சோம். ரெண்டாவது, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் அதனுடைய தண்டனைகள் மறுக்கப்படாது. தண்டனை உண்டு. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தாமே நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கவும் செய்கிறார், தண்டனைகளும் இல்லாமல் செய்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் தண்டனைகள் உண்டு. அதனால் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போது 1-2 சாமுவேல் புஸ்தகமும் சங்கீத புஸ்தகமும் நிறைய சம்பவங்கள் ஒற்றுமைகள் இருக்கு. எந்தெந்த சங்கீதம் 1-2 சாமுவேல் புஸ்தகத்துக்கும் சங்கீதத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அந்த இது என்னங்கிறத நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணிக்கங்க. ஸோ 1 சாமுவேல் புஸ்தகம், ஃபர்ஸ்ட் 1 சாமுவேல் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம். தாவீதின் வீடு. 59வது சங்கீதம். தாவீதின் வீடு 59வது சங்கீதம். 1 சாமுவேல் 19-11 தாவீதின் வீடு 59வது சங்கீதத்தில் நீங்கள் அதை படிக்கலாம். 21வது அதிகாரம் 10-11 வசனங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில். வசனங்களும் அதே போல 21வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 22வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் சங்கீதங்கள் சாமுவேல் புஸ்தகத்தில். 21வது அதிகாரம் 10லிருந்து 11 வரைக்கும், திரும்ப 21:12லிருந்து 22:1 வரைக்கும். அந்த நிகழ்வு என்னன்னா, ஆகீஸால் பிடிக்கப்படுகிறார், ஆகீஸிடமிருந்து தப்பி போகிறார். ஆகீஸ் என்பவரால் பிடிக்கப்படுகிறார். ஆகீஸால் பிடிக்கப்படுகிறார், ஆகீஸால் தப்புகிறார், ஆகீஸிடமிருந்து தப்புகிறார். இந்த 2 நிகழ்வுகளும் 56வது சங்கீதம் 34வது சங்கீதம் 2லையும் வருது. இது 56-34 2 சங்கீதங்களையும் வருகிறது. இது நீங்கள் இந்த இன்னைக்கு சாயங்காலம் என்ன செய்றீங்க, 21:10லிருந்து 11 வரைக்கும் படிங்க. ஆகீஸால் பிடிக்கப்படும் போது நடக்கிற நிகழ்வுகள், அவன் வந்து பைத்தியக்கார மாதிரி எல்லாம் நடிப்பான். அது அப்படியே அந்த சங்கீதத்தில் வரும். 56வது சங்கீதத்தில் ஆச்சுங்களா. 2வது 21வது அதிகாரம் 12லிருந்து 22:1 வரைக்கும் உள்ளது. ஆகீஸிடம் இருந்து தப்பி ஓடுறான். எப்படி தப்பி போகிறாங்கிறத 34வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும்.
அதனால் இதை ரெண்டையும் சேர்த்து படித்து பாருங்கள் ஆச்சுங்களா. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் 22வது அதிகாரம் 24வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் குகையில் அவன் இருக்கிற சந்தர்ப்பத்தை பார்க்கணும். இதோடைய இதோடு இணைந்த சங்கீதம் 57:142. 57:142. 2 சங்கீதம். 22வது அதிகாரம் 9லிருந்து 19 வரைக்கும் ஏதோமில் தாவீது இருக்கிறார். 22:9லிருந்து 19 வரைக்கும் ஏதோமில் தாவீது இருக்கிறார். 52வது அதிகாரத்தில் அதை பற்றி படிக்கலாம். சங்கீதம் 52. ஒன்று சாமுவேல் 23:1லிருந்து 15 வரைக்கும் உள்ள பகுதியில் 1 சாமுவேல் 23:14-15 வசனங்களில் யூதாவின் பாலைவனத்தில் இருக்கிறார் தாவீது. இதை 63வது சங்கீதத்தில் நீங்கள் படிக்கலாம். யூதாவின் பாலைவழி 63வது சங்கீதத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். இருபத்தி 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் காட்டி கொடுக்கப்பட்ட போது 54வது சங்கீதத்தை எழுதுகிறார். 19வது வசனம் 23:19 காட்டி கொடுக்கப்படுகிறார். அதை 54வது சங்கீதத்தில் அவர் அழகாக சொல்வார். இப்போ 2 சாமுவேல் கூறுவோம். 8வது அதிகாரம் முதல் 14 வசனத்தில் 14 யோர்தானை தாவீது வென்றபோது அவர் பாடின சங்கீதம் 60. அவர் பாடின சங்கீதம் 60. 60வது சங்கீதம் 11-12 அதிகாரங்கள். 2 சாமுவேல் 11-12 அதிகாரங்கள். உரியாவின் வீடு இதை பற்றி அவர் மனம் உருகி பாடின சங்கீதம் 51. மனமுருகி பாடின 51. 15லிருந்து 17 வரைக்கும் 2 அதிகாரங்கள். 15, 16, 17 3 அதிகாரங்கள். 15, 16, 17 அதிகாரங்கள் 2 சாமுவேல்ல அப்சலோமுடைய கிளர்ச்சி. அப்சலோம் ஒரு பெரிய கிளர்ச்சி செய்கிறார். இதை கிளர்ச்சி 3வது சங்கீதத்தில் அவர் பாடுவார், சங்கீதமாக பாடுவார். 3வது சங்கீதத்தினுடைய தொடர்ச்சி இந்த இது கொடு, இந்த வைப்பு கொடு. இந்த இன்ட்ரொடக்ஷனில் பாருங்கள், தன் தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகையில். இந்த 3வது அதிகாரம் அந்த மேலே இருப்பாங்க. 3வது சங்கீதத்தில் மேலே இருப்பாங்க. இந்த தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். அப்படி ஓடி போயிடுறது. அதை இந்த 15, 16, 17 படிக்கிறோம். 15லிருந்து 17 வரைக்கும் திரும்ப யூதாவுடைய
வனத்திலிருந்து பாடுறாரு 63ஆவது சங்கீதத்தில். திரும்ப அதே பகுதியில் யூதாவின் பாலைவனத்தில் சில நிகழ்வுகள். இது பாலைவனத்தில். ஆமாம், அது 63ஆவது சங்கீதத்தில் அழகாக சொல்கிறார். இல்லை அதான் அதுவும் சொல்லணும், இதுவும் சொல்லணும். கடைசியாக 22ஆவது சங்கீதத்தில் ஒரு அழகான இது ஒரு தாவீது தன்னை சுற்றி இருந்த எல்லா பகைவருடைய கையிலிருந்தும் விடுவிக்கப்படுறார். வச்சுங்களா, பைபிளை 22ஆவது அதிகாரம் படிச்சு பாருங்க. இல்லை 22ஆவது அதிகாரம் சாமுவேல் புஸ்தகத்தில். இது 18ஆவது அதிகாரத்தில் சொல்கிறாரு, ராகத்தலனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டை வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கை நின்றும் போதும் 18ஆவது சங்கீதத்துக்கும் தொடர்பு உண்டு. நீங்கள் எது படிச்சுங்கம்மா? நீங்கள் படித்தது எது? சரி. ஸோ இது வரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நாம் 1-2 சாமுவேலை முடிச்சிருக்கோம். இப்போ 1-2 ராஜாக்களை பார்க்கலாம். 1-2 ராஜாக்கள் 3-4 அரசாங்கம் என்ற புஸ்தகத்தில் வருகிறது. அந்த கணக்குப்படி, யூதருடைய கணக்குப்படி 1-2 ராஜாக்கள், 3-4 அரசாங்கம். ராஜாங்கம் அல்லது அரசாங்கம். எபிரேய வேத புஸ்தகத்தில் 1-2 ராஜாக்களின் புஸ்தகம் கிமு 150 வேதாகம மொழிபெயர்ப்பில் கிமு 150ஆவது ஆண்டு எபிரேய வேதாகம மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அந்த காலத்தில் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது. அது வரைக்கும் இதெல்லாம் ஆமாம்மா, பைபிளை அப்பப்போ மொழிபெயர்க்கிறாங்கல்ல, அப்போ அவங்க செய்த அந்த மாற்றங்களில் இது தனித்தனியாக 1-2 சாமுவேல் 1-2 ராஜாக்களாக மாறுகிறது. அது வரைக்கும் இதெல்லாம் அரசாங்கம் அல்லது ராஜாங்கம்ங்கிற பேரில் வந்து. ஸோ இந்த ராஜாக்களின் புஸ்தகம் கிமு 1050 முதல் கிமு 586ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள கிமு 1050லிருந்து 586 வரைக்கும் உள்ள காலகட்டத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஆமாம், சாலமோனுடைய நாள் தொடங்கி 120 வருஷ வரலாற்றை இது அழகாக நமக்கு சித்தரித்து காட்டுகிறது. அது ஒரு 80 வருஷம் போக மீதமுள்ள காலங்களில் அந்த நாட்களில் இருந்த வரலாற்றுகளை நமக்கு சொல்கிறது.
இந்த புத்தகத்தை பற்றி, இதனுடைய ஆசிரியரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. இந்த புத்தகம் யார் எழுதினாங்கன்னு தெரியாது. 1-2 ராஜாக்கள் புஸ்தகம் யார் எழுதினாங்கன்னு தெரியாது. ஆனால் யூத பாரம்பரியப்படி, தால்மூத் படி இது எரேமியா எழுதியிருக்கக்கூடும், எரேமியா எழுதியிருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. யூத பாரம்பரியத்தின்படி, ட்ரெடிஷன், ஜூயிஷ் ட்ரெடிஷன் படி. ஏன்னா இங்கே வந்து இந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த வரலாற்றை சொல்லுகிறது ஆச்சுங்களா. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்தை நேரில் கண்டவங்க தான் எழுதியிருக்க முடியும். அப்படி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது யாரு? எரேமியா. ஆக எரேமியா எழுதியிருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, எருசலேமுடைய வீழ்ச்சி அல்லது தோல்வியை, எருசலேமுடைய தோல்வியை எரேமியா 52:2 படிக்கணும். அதையே 2 ராஜாக்கள் 22 விவரமாக படிக்கணும். 52:2. இப்போ இந்த புத்தகத்தில் காணப்படுகிற சில ஒற்றுமையான வார்த்தைகளை பார்க்கும்போது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வாக்கியமும், இந்த எரேமியாவுக்கும் ராஜாக்களின் புஸ்தகத்துக்கும், 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 14:3 இருக்கிற ஒரு வார்த்தையும், 19வது அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் உள்ள ஒரு வார்த்தையும் கலகத்தை பற்றி சொல்லுங்க. ஆமாம், 1 ராஜாக்கள் 14:3, எரேமியா 19:1-10 வரைக்கும் உள்ள வார்த்தையில் அங்கே கலகம் என்ற வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். கலகம். இந்த ஒளிந்து கொள் என்கிற வார்த்தை 1 ராஜாக்கள் 22-25 22-25 எரேமியா 42:10 வருகிறது. ஆக இந்த புத்தகம் ஒளிந்து கொள் என்ற வார்த்தை. ஆக இந்த புத்தகம் எரேமியாவால் எழுதப்பட்டிருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது. தால்முத் என்கிற இந்த பாரம்பரிய புத்தகத்தின் அடிப்படையில் 1 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விபரம் சொல்கிறேன், எழுதிக்கிறேங்க. புள்ளி விபரம் 1 ராஜாக்களுக்கு 11வது புத்தகம், பழைய ஏற்பாட்டில் 11வது புத்தகம், 11th புக். ஆமாம், 1 ராஜாக்கள் 11வது புத்தகம், 66வது புஸ்தகத்தில் 11வது புத்தகம். இதில் 22 அதிகாரங்கள். எத்தனை அதிகாரங்கள்? 22 அதிகாரங்கள். எட்நூற்றி 16 வசனங்களாக இந்த 22 அதிகாரத்தை பிரிச்சிருக்காங்க. 16. ஆமாம். இந்த புத்தகத்தில் 66 கேள்விகள் வருகிறது, வினாக்கள். 92 கட்டளைகள் வருகிறது. இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் யூத வழக்கப்படி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த காலத்துக்கு பிறகு, சிறைப்பட்டு போனதுக்கு பிறகு இது தொகுத்து எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா சிறைப்பட்டு போன காலத்தில் 6வது நூற்றாண்டில் சிறைப்பட்டு போனாங்க. ஆமாம்,
6வது நூற்றாண்டில் சிறைப்பட்டு போகிறாங்க. அந்த காலத்தில் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் 8:8 2 நாளாகவும் 5:9 ஆகிய வசனங்களில் இவங்க சிறைப்பட்டு போனதை வரலாறு நம்ம படிக்கிறோம். அங்கே ஒரு முக்கியமான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது இந்நாள் வரைக்கும். நீங்கள் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் 4வது புஸ்தகத்திலையும் படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கும் இந்நாள் வரைக்கும், டு திஸ் டே என்ற ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் 4வது புஸ்தகத்திலும் இந்நாள் வரைக்கும் என்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படும். அதுக்கு பொருள் இந்த புத்தகம் எழுதப்படுகிற நாள் வரைக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் அந்த பகுதியில் கையாண்டிருக்காங்க, அல்லது அந்த மக்கள் கையாண்டிருக்காங்கிறது அதனுடைய பொருள். இது இந்த சிறையிருப்பின் காலத்தில் எழுதப்பட்டதுனால இந்த புத்தகம் கிமு 560க்கும் கிமு 550க்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். 560க்கும் 550க்கும் இடைப்பட்ட காலத்தில், அந்த 10 ஆண்டு காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த புத்தகம் ஒரு 3 நோக்கங்களுக்காக எழுதப்பட்டிருக்கக்கூடும். இந்த புத்தகம் 3 நோக்கங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நோக்கம், சாலமோனுடைய தலைமையில் ஒருங்கிணைந்த அந்த அரசு சாமுவேலின் காலத்துக்கு பிறகு ஒருங்கிணைந்த அரசு, சமஸ்த இஸ்ரவேல் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, இந்த சமஸ்த முழு இஸ்ரவேலுக்கும் சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு துரதிருஷ்டவசமாக மிக மிக கெட்ட ஒரு செயலாக, கெட்ட வாய்ப்பாக அல்லது துரதிருஷ்டவசமாக அரசுக்கு பிறகு துரதிருஷ்டவசமாக அல்லது கெட்ட வாய்ப்பாக வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என 2 பிரிவாக பிரிஞ்சிருச்சு. வடக்கு ராஜ்யம் தென் ராஜ்யம் என்று. இந்த தென் நாட்டில் இருந்தவங்க யூதா மக்கள், வட பக்கத்தில் இருந்தவங்க மற்ற 10 கோத்திரத்தார். 10 கோத்திரத்தார். இஸ்ரவேல் 12 கோத்திரம் இல்லையா, அந்த 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம் மாத்திரம் தனியாக வந்துருச்சு கீழே தென்பகுதியில். அது தாவீதுடைய மக்கள் ஆட்சி செய்கிறாங்க. வடக்கே 10 கோத்திரங்கள் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அந்த வரலாறு படிக்கிறோம். ஆமாம், அதான் யூதா பென்யமீன். அது எருசலேம். எருசலேம் தான் அதுக்கு தலைநகராக இருந்தது கடைசி வரைக்கும். ஆமாம்மா, 2க்கு இல்லை, வடக்குக்கு அது பிரியிற வரைக்கும் எருசலேம் தான் தலைநகர். பிரிஞ்ச பிறகு வடக்கே இருந்தவங்க ஒரு 3 தலைநகரை மாற்றுறாங்க. கடைசியாக அவங்க மாற்றினது சமாரியா. வடக்கு சமாரியா, தெற்குக்கு எருசலேம்.
அங்கே இன்னொரு டவுட். இப்போ தென்ராஜ்யத்தில் வந்து யூதா மட்டும்தானே? யூதா பென்யமீன். ஆனால் அவங்க எல்லாம் இந்த வடக்கே இருந்து சிறைப்பட்டு போனவங்க ஆச்சுங்களா, அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த யூத மக்களோடு இணைஞ்சிடுறாங்க. ஒரு சிலர் அவங்க வந்து அவங்கள வந்து பைபிள் என்ன சொல்லுது, மீதியானவர்கள். மீதியான தேசத்தை சேர்ந்தவங்கள மிச்சம் இருந்தவங்க, மிச்சம் மீதி இருந்தவங்க வச்சுப்போங்க. அது பொருள் பைபிள் மிச்சம் மீதி இருந்தவங்க, மிச்சம் மீதி இருந்தவங்க அவங்க தான் மீதியானவர்கள். மீதியானவர்களோ அப்படிங்கிறோம். மீதியான தேசத்தை சேர்ந்தவங்களுக்கும் மீதியானவர்களும் ஒரு பேர் இருக்கு. மீதியான நாட்டு, மீதியான நாட்டு வந்து அவங்கள பற்றி நம்ம அந்த பஞ்சாகமத்தில் படிக்கிறோம். அதாவது விசேஷமாக ஆபிரகாமோடு இணைந்து மீதியானியர்கள் அப்படின்னு வச்சுங்களா. அந்த மீதியானவர்கள் வேற மீதியானவர்கள், அதாவது பாக்கி இருக்கிறவங்க, அதாவது அழிஞ்சு போய் அதில் காப்பாற்றப்பட்ட கொஞ்சம் ஒரு சில மக்கள், பாதிக்கப்பட்டவங்க மீதியான. அதாவது அது வேறங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போது அந்த 10 கோத்திரத்தாரை வந்து இவங்க சிறைப்பிடிச்சு போயிடுறாங்க இல்லையா, அசீரியர்கள் சிறைப்பிடிச்சு போயிடுறாங்க. அசீரியர்கள் சிறைப்பிடிச்சு போனவங்க என்ன பண்ணுறாங்க, அசீரியர்களோட இவங்களை கலப்பு திருமணம் செய்ய வச்சிடுறாங்க. ஆமாம் ஆமாம். அப்படி கலப்பு திருமணம் செய்தவர்கள் அவங்க அந்த ஒரிஜினாலிட்டி இழந்துருவாங்க. யூத பழக்கப்படி கலப்பு திருமணம் செய்கிறாங்கன்னா அவங்க என்ன ஆகிடுறாங்க, அந்த ஒரிஜினாலிட்டியை இழந்துடுறாங்க. சமாரியா மாத்திரம் அந்த இதில் இருந்தவங்க நிறைய பேர் ஆச்சுங்களா, அவங்க பல நாடுகளுக்கு சிதறி போயிடுறாங்க. இப்போ அப்படி பல நாடுகளுக்கு சிதறி போனவங்க அந்தந்த நாட்டில் போய் அந்தந்த மக்களோட இணைஞ்சிடுறாங்க. இதில் ஒரு சிலர் இந்த ஆர்த்தடாக்ஸ் அவங்க இந்த பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் யாரோடும் கல்யாணம் பண்ண மாட்டோம், நாங்கள் செத்தாலும் செத்துருவோங்கிற இதில் அப்படியே அந்த 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 குலத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆச்சுங்களா. அவங்க தான் பியூர் பிளட். அவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பாபிலோன் சிறையிருப்புக்கு பிறகு இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே வந்து இஸ்ரவேல் நாட்டில் அவங்களுடைய குலத்தினுடைய பெருமைகளெல்லாம் இழந்து இந்த யூத கோத்திரத்தோடு கூட கலந்துக்கிட்டாங்க. இந்த யூத கோத்திரமும் கிபி 70வது ஆண்டில், கவனிங்க நல்லா, இது வரலாற்று உண்மை, கிபி 70வது நூற்றாண்டில் அந்த 12 கோத்திரத்திலிருந்து எல்லாருமே பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. இந்தியா வரைக்கும், குறிப்பாக கேரளா, சென்னை போன்ற துறைமுக நகரங்கள், பாம்பே, கல்கத்தா, டெல்லி போன்ற இடங்கள் எல்லாரும் சிதறி போயிடுறாங்க. இன்னைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு யூத கோத்திரத்தோடு இணைஞ்சு போனவங்க? 12 கோத்திரமும் 12 கோத்திரத்தில் முழுமையாக இல்லைம்மா, முழுமையாக இல்லை. அந்த முழுமையாக தங்களை பாதுகாத்தவங்க மாத்திரம் இவங்களோட எப்படி ஜாயின் பண்ணிட்டாங்க ஆச்சுங்களா. ஏன்னா ஆமாம் ஆமாம். இப்போ இந்த இந்த பியூர் பிளட் இருக்காங்களே, இந்த பியூர் பிளட் எல்லாம் எப்படியும் கலக்காமல் தங்களை பாதுகாத்து இந்த ஜனங்களோடு இணைஞ்சிட்டாங்க. அப்படி இணைஞ்சவங்க 70வது ஆண்டில் ரோமர்களால் சிதறடிக்கப்பட்ட போது அவங்க அந்த ஐடென்டிட்டி அப்படியே பாதுகாத்தாங்க. சிலர் அழிந்தாலும் விசேஷமாக சொல்லணும்னா இந்த 600வது ஆண்டுகளில், கிபி 600வது ஆண்டுகளில் இவங்க எழுச்சி வந்தது. யார்? முகமதிய ஆட்சி. அது எழுச்சி பெற்ற போது நிறைய பேர் வலுக்கட்டாயமாக முகமதியத்துக்கு மாற்றப்பட்டாங்க. அப்போ ஒரு சிலர் தங்களுடைய அந்த தனித்துவத்தை காத்துக்கிட்டாங்க.
அப்படி காக்கிறதுக்காக அவங்க உயிரை பணைய வைத்து பல இடங்களுக்கு போனாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஜெர்மன் நாட்டில் ஹிட்லருடைய காலத்தில் இந்த யூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்ட போது கூட அவங்களுடைய ஐடென்டிட்டியை காப்பாற்ற பல உபத்திர பெர்சிக்யூஷனை சந்திக்க வேண்டியிருந்தது. அப்படி போனவங்களும் அந்த ஐடென்டிட்டியை பாதுகாத்து பலருடைய உதவியினால் இன்னும் பல இடங்களுக்கு ஜெர்மனிலிருந்தும் பல ஊர்களுக்கு போனாங்க. அப்படி போனவங்களில் இந்த கிபி 1947 ஆண்டுகளில் இஸ்ரவேலை நோக்கி திரும்பி வந்தவங்கெல்லாம் பியூர் பிளட்டாக இருந்தாங்க. அவங்க உயிரை பணைய வச்சு அந்த பெற்றோர்களும் அந்த முன்னோர்களும் உயிரை பணைய வச்சு அந்த ஆபிரகாமுடைய அந்த உடன்படிக்கையின்படி தங்களை காத்து அவங்க பழக்க வழக்கங்களை இழக்காமல் இருந்து சேர்ந்தாங்க. அந்த வகையில் இந்தியாவிலிருந்து அங்கே போய் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் கருப்பாகவும் இருந்தாங்க, ஒரு சிலர் வெள்ளையாகவும் மாறினாங்க. அதனால் யூதர்கள் இன்றைக்கு இருக்கிறது போல வெள்ளையாகவும் இருக்காங்க, கருப்பாகவும் இருக்காங்க, நம்மளை மாதிரி மாநிலமாகவும் இருக்காங்க. ரொம்ப இந்த இஸ்ரவேல் மக்களை பற்றிய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறேன், முடிஞ்சால் வாங்கி படிங்க. அம்ப்ரோஸ் என்கிறவர் எழுதின இஸ்ரவேலர் பாகம் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்கு. 5 பாகங்கள் இருக்கு. முடிஞ்சால் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இஸ்ரவேல் அம்ப்ரோஸ், அதான் அம்ப்ரோஸ்ன்னு சொல்லி வாங்கணும். ஏடி அம்ப்ரோஸா இன்னும் அவள் அந்த ஆசிரியர் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். இஸ்ரவேல் புக் பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3, தொகுதி 4, 5, 6 வந்துச்சான்னு தெரியல, 4 வரைக்கும் தெரியும். 5 இருக்குன்னு 5 இருக்கா? 5 இருக்கு. இந்த புத்தகங்கள் அவர் எழுதுறதுக்கு நிறைய விதங்களில் நிறைய பேர் உதவி செய்தாங்க. அதில் ஒரு நானும் ஒருத்தங்க சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அது எந்த புக் கொடுத்தேன்னு தெரியல. இல்லை, இது வந்து இப்போ இஎல்எஸ்ல இருக்கு, இருக்கா? சிஎல்எஸ்ல இருக்கலாம், நான் கேட்டு சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் செட் வச்சுருக்கீங்க, நல்லது நல்லது. அதெல்லாம் தீர்க்க தரிசன நிறைவேற்றத்தை பற்றி அவர் எழுதுவார். அவர் வந்து முடிஸில் எஸ்டேட்டில் கிளார்க்காக இருந்தவர். குன்னூரில் தான் இருந்து போனார். ஓ, அவர் அந்த புத்தகம் எழுதுறதுக்கு நானும் ஒரு வகையில் உதவியாக இருந்திருக்கேன். அவர் மரிய அவருக்கு நிறைய அந்த முன்னுரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாரு. ஆமாம், சரி. இந்த 1 ராஜாக்கள் சாலமோனுடைய இதிலிருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? தாவீதின் ராஜா வயது சென்று விருத்தாப்பிரியனான போது வஸ்திரங்களால் அவனை மூடினாலும் அவன் கண்ணில் உண்டாகவில்லை, அவன் இறந்து போனான். வச்சுங்களா? ஸோ தாவீது மரணமடைந்த காலத்தில் அவருடைய மகனாகிய சாலமோன் அரசரானார். அந்த சாலமோனுடைய வாழ்க்கையில்
இந்த முதல் அதிகாரம், இந்த முதல் புத்தகத்தில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருந்தது. பாசிட்டிவ், நெகட்டிவ் அதை பார்ப்போம். பாசிட்டிவுக்கு நேர்மறை, நெகட்டிவுக்கு எதிர்மறை அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது அவனுடைய வெற்றி, அவனுடைய தோல்வி அப்படின்னு கூட நீங்கள் போடலாம். ஏன்னா நான் வந்து வெற்றிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நேர்மறைன்னு போட்டிருக்கேன் என்னுடைய நோட்ஸில். எதிர்மறைங்கிறது போட்டிருக்கேன் தோல்விங்கிறது. ஏன்னா தோல்வின்னு சொன்னால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. சாலமோனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தோல்வின்னு போட்டால் நல்லா இருக்காது. அதனால் எதிர்மறையானது. பார்த்தீங்கன்னா தாவீதுடைய நேர்மறையான சாலமோனுடைய வாழ்க்கையில் நேர்மறையான காரியம் என்னன்னா, தாவீதுடைய வாரிசு. முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு தாவீதுடைய வாரிசு. அவருடைய குடும்பத்தில் தான் வர்றாரு. அதனால தாவீதுடைய வாரிசு. ரெண்டாவது, இவனுடைய வெற்றிக்கு காரணம் நாத்தான். வெற்றி காரணம் நாத்தான். நாத்தான் கூட இருந்ததுனால அவன் வெற்றி வாய்ப்பு வருவதற்கு நாத்தானுடைய பங்கும் இருந்தது. நாத்தான் சொன்னபடியெல்லாம் அவன் கேட்டான். 3-4 வசனங்கள் அதிகாரங்களில் சாலமோன் ரொம்ப ஞானமாக ஆட்சி செய்தார். அவனுடைய ஞானத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அந்த குழந்தை, 2 பெண்கள், 2 குழந்தைகள், அதில் ஒரு உயிருள்ள குழந்தை. 2 குழந்தைகள், 2 பெண்கள், அதில் உயிருள்ள ஒரு பிள்ளை. உயிருள்ள பிள்ளை. 3-4 அதிகாரம் நல்லா கவனிச்சு படிங்க. அதில் ரொம்ப சுவையான பல தகவல்கள் இருக்கு. அவன் எப்படி ஞானமாக இருந்தான், எப்படி அறிவில் சிறந்தான். ஏன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அவனுடைய ஞானத்தை பற்றி நம்ம நிறைய படிக்கிறோம். நீதிமொழி புஸ்தகத்தில் இஸ்ரவேலின் எல்லா ஞானத்திலையும் தேர்ந்தவன், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஞானத்தையும் தேர்ந்தவன். அவனால் எழுதப்படாத தலைப்பு இல்லை. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டரை பற்றியும் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை நமக்கு கிடைக்கல. அத்தனை நமக்கு கிடைக்கல. சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அது அந்த காலத்திலே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பைக் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பைக்கு அந்த காலத்திலே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தெரியல, நமக்கு தெரியாது. எப்படிவோ ஆமாம். இன்னொன்று, நோவா காலத்துக்கு முந்தி இருந்தவங்களும் ஞானத்தில் சிறந்தவங்களாக இருந்திருப்பாங்க. ஏன்னா நோவா காலத்துக்கு பிறகு எல்லாமே அழிக்கப்பட்டது. ஏன்னா சில இடங்களில் இந்த ஆராய்ச்சி பண்ணவங்க அந்த இன்னைக்கு எப்படி கற்சிலைகள் இது பண்ணி அதில் இந்த இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் தமிழில் அப்படி இருக்குது கல்வெட்டெல்லாம். அதே மாதிரி சில இதில் இந்த அடக்கம் பண்ண இடத்துல இந்த மிஷன் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இந்த கடிகார மிஷன் இருக்கு இல்லையா, அது மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த கடிகார மிஷன் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கு இருக்கிற நாகரிகம் அன்றைக்கு ஒருவேளை இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு மூலையில் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி நாகரிகம் இல்லாதவர்கள் என்பவர்கள் நாகரிகத்தில் உச்சத்தில் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் எடுத்துக்கொள்வோமே, திராவிடர்கள் எடுத்துக்கொண்டோம்னா, திராவிடர்களைப் போல அறிவுள்ளவர்களும் ஞானமுள்ளவர்களும் யாரும் கிடையாது. ஆனால் பிற்காலத்தில் வந்த சதியினால் இந்த திராவிடர்களெல்லாம் படுமுட்டாள்கள் அப்படிங்கிற இது வந்துருச்சு. தெரியும் இல்லையா?
இப்போது இன்னைக்கு நிறைய இது நம்மளை படிக்க வைக்கல நம்மகிட்ட இருக்கு. இப்போது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அந்த போகி பண்டிகை தானே பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த நாட்களில் இங்கே இருந்த தந்திரவாதிகள் நம்மகிட்ட இருக்கிற அந்த பழைய இந்த கல்வி சூடுகள் இருக்குல்ல, அதை எரிச்சு போட சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க புஸ்தகங்கள்லாம் எரிப்பாங்க இந்த போகி பண்டிகை அன்றைக்கி. பழைய இங்கே இருக்க வரையும் நாங்கள் பிளைன்ஸில் இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அன்றைக்கி ஃபுல்லாக வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுவாங்க. தேவையில்லாத பொருள் போடுவாங்க. அது தேவையுள்ள பொருள் தான், அதெல்லாம் தேவையுள்ள பொருள். நம்ம தாத்தாவங்கெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. நிறைய இந்த ஓலைச்சுவடிகள் இருக்குல்ல, அதெல்லாம் எரிச்சு போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிராமணர்களுக்கும் பாரம்பரியமா வச்சிருப்பாங்க பானைக்குள்ள போட்டு. என் பாட்டி வீட்டுல இருந்து இது பண்ணி போட்டு வச்சுட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, இது அவங்க அப்ப யூஸ் பண்ணது இது என்னன்னு தெரியாம எரிச்சு. ஆமாம்மா. இப்போ இவங்க பிராமணர்கள் என்ன செய்வாங்களாம், நம்ம இதெல்லாம் உங்கள் கல்விக்கு அதிக மதிப்பு இருக்கா, எங்கள் கல்விக்கு மதிப்பு இருக்கான்னு ஒரு போட்டி வைப்பாங்களாம். போட்டி வச்சு நம்ம எழுத்து ஓலைகள் இருக்கு இல்லையா, எழுத்து ஓலைகளில் மொழிக்கு அதிக பலம் இல்லைன்னா அது தண்ணியில் மூழ்கிடும். உங்கள் இதுக்கு பலம் இருந்துச்சுன்னா அது நிற்கும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லி அவங்க நிறைய தந்திரமான வேலைலாம் செய்கிறதுக்காக இல்லை. அந்த ஓலையில் அடியில் ஒரு சின்ன இது மாதிரி வச்சு அதில் வந்து இரும்பு கட்டிடுவாங்களாம். இரும்பு கட்டினோம்னா அது இரும்பு கீழே இறங்கும்ல. சிலது வந்து மரக்கட்டை அடியில் வச்சுருவாங்க, அது மிதக்குமா அப்படின்னெல்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ எப்படி நம்முடைய இதெல்லாம் அழிக்கப்பட்டது போல, நாகரிகங்கள் அழிக்கப்பட்டது போல அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஆக சாலமோனுடைய நாட்களில் நிறைய அவருடைய அறிவு பார்க்கும்போது நிறைய இருந்தது. இப்போ நாத்தானுடைய பங்கு இருந்தது. முக்கியமாக சாலமோனுடைய ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலமோனுடைய ஜெபம், அவன் வந்து ஜெபிக்கிறான் பாருங்கள். 3வது 4வது அதிகாரத்தில் நீதியாக ஆட்சி செய்வதற்கு கடவுள் அவனுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். கடவுள் அவனுக்கு என்ன கொடுக்கணும் ஜெபிக்கிறாரு? ஞானத்தை கொடுக்கணும். எதுக்கு? நீதியாக ஆட்சி செய்வதற்கு. இப்போது இன்னைக்கு ஆட்சிக்கு வர்றவங்க அந்த மாதிரி யாராவது ஜெபிக்கிறாங்களான்னு தெரியாது. அல்லது ஏதோ ஒரு பதவி எடுத்தாலும் அந்த பதவியிலேருந்து தாங்கள் நீதியாக இருக்கணும்னு ஜெபிக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையில் அப்படி ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ஜெபிச்சாங்க. ஆமாம். அப்புறம் இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு, திருக்கோயிலை கட்டுவதற்கு அதுக்கான தயாரிப்புகளை வச்சு அதை சிறப்பாக செய்கிறாங்க. ஏங்க யோசனை பண்ணி பார்த்தா, இங்கே வீடு கட்டுறோம் வச்சுங்களா, இந்த வீடு கட்டும்போது ஒரு கல் மேல் இன்னொரு கல் வச்சு கட்டணும். அந்த கல்லை கரெக்டாக அளந்து ஒரு இடத்துல வெட்டி அங்கேருந்து கொண்டு வந்து அப்படியே வச்சு அப்படி கட்டுறாங்க. பைபிள் சொல்லுது அங்கே ஒரு ஒளி சத்தம் கேட்கல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலேயே அதை செய்ய முடியல. ஆனால் அவருடைய நாட்களில் அப்படி செய்திருக்காங்கன்னா அப்போ அவங்களுடைய அந்த டெக்னாலஜி எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த டெக்னாலஜி எப்படி அழிஞ்சு போச்சு? அவங்க பாபிலோன் போன்ற நாடுகளுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட போது இவங்ககிட்ட இருந்த அந்த அறிவு ஞானம் எல்லாம் திருடப்பட்டிருக்கலாம், அல்லது அதை பயன்படுத்தக்கூடாதபடி தடை செய்யப்பட்டிருக்கலாம். அதான் ஒரு வகையாக இருக்கலாம். இன்னைக்கு இப்போ நம்ம ஊரில் ஒரு கொஞ்சம் ஞானி ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்களேன்,
அவரை இருந்து இப்போ நம்ம ஊரில் ஜாஸ்தி இல்லை. இன்னொரு வசனம் கூட இருக்கு, அங்கேயே போல விசையே போல கர்த்தர் வந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தார். இப்போ இங்கே அது பேர் ஒரு பேர் தண்ணியிலிருந்து பெட்ரோல் உண்டாக்குறதுக்காக ஒருத்தர் ராஜபாளையத்தில் பேர் என்ன, அவர் இப்பவும் செய்கிறாரு. அங்கீகரிக்கல, அது அப்படியே மூடிச்சாங்க. அந்த இது அந்த அந்த இது இதுக்கு நாங்கள் இது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பேட்டன்ட்டுங்கிற இது கொடுக்க மாட்டாங்க, அதிகாரம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சொல்கிறேன், இவங்க காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த தேவாலயம் கட்டின அந்த பணியை பற்றி யோசிக்கும்போது அந்த இடத்துல முடி சத்தம் கேட்கல, அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினாங்க, அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினாங்க. அதை இடித்த காலத்தில் பாபிலோனியர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு இடிக்க முடியல, அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தது. இன்றைக்கி அந்த இடத்துல தான் அந்த முகமதுடைய இது இந்த டூம் அநியாயத்துக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் சாலமோனுக்கு துணையாக இருந்து உதவினார். 9வது அதிகாரத்தில் தயவுசெய்து நீங்கள் அப்புறம் படித்து பாருங்கள், கர்த்தர் சாலமோனுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார்னு ஒரு பெரிய பட்டியலாக இருக்கும். அம்மா இன்னைக்கு இஸ்ரவேல் நாட்டில் எருசலேம் நகரத்தில் கவனம் கேளுங்க, இஸ்ரவேல் நாட்டில் எருசலேம் நகரத்தில் ஒரு பெரிய டூம் ஒன்று கட்டியிருப்பாங்க, முஸ்லீம் டூம். ஆனால் யூதர்கள் அந்த தேவாலயம் இருந்த அந்த அடித்தளம் இருக்கு இல்லையா, ஆமாம் காபா, அது கல்லெறிகிற இடம். அது இங்கேக்கு சம்மந்தம் இல்லை, அது கல்லெறிகிற இடம். அது என்ன என்ன எந்த ஊரில் இருக்குது, மெக்காவில் இருக்குது. மெக்காவில் இருக்குது. நான் சொல்கிறது எருசலேமில் இருக்கிற தேவாலயம். எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் ஒரு பெரிய ஃபவுண்டேஷன், அதுதான் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் இன்னும் அப்படி உறுதியாக இருக்குதுன்னா எவ்வளோ இது பண்ணியிருக்கு. நீங்கள் சொல்ல இடிச்சிருக்கீங்க. ஆமாம்மா ஆமாம்மா. ஓகே 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 ஓகே. நீங்கள் இதை பற்றி நீங்கள் அந்த இந்த இதில் படிங்க, அந்த இஸ்ரவேல் புஸ்தகத்தில் படித்து பாருங்கள் தயவுசெய்து. நீங்கள் வாங்கியிருப்பீங்க, படிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு தடவை படிங்க, இன்னொரு தடவை படிங்க. சரி, இப்போ நெகட்டிவ், இப்போ சாலமோனுடைய வாழ்க்கையில் உள்ள நெகட்டிவ். அம்மா, முதல்ல தாவீதுடைய மகன், ரெண்டாவது நாத்தானுடைய பங்களிப்பு, 3வது ஜெபம் செய்கிறது, 4வது இந்த தேவாலயம் கட்ட செய்த ஆயத்தங்கள், 5வது அவனுக்கு கடவுள் உதவி செய்தது, சாலமோனுக்கு உதவினார். 9வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை படிச்சிருங்க. இப்போ நம்ம நெகட்டிவ் போவோம், எதிர்மறையான செயல்கள். 2வது அதிகாரத்தில் சாலமோன் உடல் ரீதியாக பலம் பெற முயன்றான். உடல் ரீதியாக பலம் பெற முயன்றான். 2வது, சாலமோனுடைய நாட்களில் தீர்க்க தரிசன வார்த்தைகளே வரவில்லை. யாருமே தீர்க்க சொல்ல
தாவீதுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. தாவீதுக்கு மாறி மாறி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. சாமுவேலுக்கு சாலமோனுக்கு ஒருத்தர் கூட தீர்க்கதரிசனம் சொல்ல. இந்த சரி, 3வது பாயிண்ட் குறிச்சுக்கிடுங்க. நான் சொல்ற வசனங்களை முதல்ல குறிச்சுக்கிடுங்க. செகண்ட் பாயிண்ட் வசனம் தீர்க்கதரிசனம் வர முடியாது, அதுக்கு வசனம் இன்னைக்கு போடலை. வசனம் அது முழு புஸ்தகத்தில் இருக்கிறதுனால அந்த நாட்கள் யாருமே தீர்க்கதரிசனம் சொல்ல. எதிராகவோ சார்பாகவோ நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ தீர்க்கதரிசனம் இல்லை அவனுடைய வாழ்க்கையில். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பற்றி தீர்க்கதரிசனங்கள் உண்டு. ஏன்னா தாவீது கடத்தி வந்தால் வருவாங்கிறதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி தீர்க்கதரிசனம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது அவன் ஆட்சி செய்யும்போது வந்த தீர்க்கதரிசனங்கள். சரிங்களா? இப்போ 3வது பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. 9வது 15 to 22 வரைக்கும், 9:15 to 22 வரைக்கும், 10வது அதிகாரம் 26 to 29 வரைக்கும் உள்ள அந்த பகுதியில் சாலமோன் தேவாலயத்தை கட்டவும் அரண்மனையை கட்டவும், தேவாலயத்தை கொஞ்ச நாளில் முடிச்சான், அரண்மனையை தான் அதிகம் நாட்கள் இருந்தான். 2-3 அரண்மனையை கட்டுறான். இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம், இந்த கட்டட வேலையெல்லாம் செய்யறதுக்காக அவன் ரொம்ப அநீதியான முறையில் பொருள் சேர்த்தான். அநீதியான முறையில் பொருள் சேர்த்தான். ஆமாம், அதாவது கட்டாய வேலை செய்ய வைத்தான். கட்டாய வேலை செய்ய வைத்தான். ஆலயம் கட்டுவதற்கு நிலம்பூர்ல இருந்து பொருட்கள் போனதா? ஆமாம், நிலம்பூர் மாத்திரம் இல்லைங்க, கேரளாவில் இருந்தால் இந்த தேக்கு மரங்களும் யானை தந்தங்களும் ஏது மரம் போட்டிருக்குமா, அது எந்த மரம் நமக்கு தெரியாது. இந்த பொருள்கள்லாம் இங்கிருந்து போயிருக்கு. இந்த இது இருக்குல்ல, இந்த கரும்பு கோல்டு, பிளாக் கோல்டு, என்னது, குருமிளகு அங்கிருந்து மக்களை கொண்டு வந்து இங்கே குடியேற வச்சாங்க. இனி கொச்சின் போன்ற இடங்களில் குடியிருக்க வச்சாங்க. அவங்களுடைய குடியிருப்பு இருந்தது. அதுவும் கேலிக்கட்லேயும் இருந்தது. கேலிக்கட்டில் இருந்தால் உங்களுக்கு நிலம்பூருக்கெல்லாம் பக்கம் தானே. சரி, இவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப தோல்விக்கு முக்கியமான காரணம் இவன் செய்த திருமணங்கள். 4 ஆமாம், திருமணங்களில் முக்கியமானது இவனுடைய அந்நிய பெண்களை அவன் திருமணம் செய்து. அவன் ஆக்சுவலி 1-2 யூத பெண்களை திருமணம் பண்ணுறான் ஆச்சுங்களா. இருந்தாலும் அவனுடைய மற்ற மனைவிகள் மறுமனை ஆட்டிகள்னு சொல்லப்பட்டிருக்கும் நம்முடைய பைபிளில். எத்தனை பொண்டாட்டி, எத்தனை பொண்டாட்டி வெப்பாட்டி. ஸோ இப்போ இந்த பெண்கள் எல்லாம் இவனுடைய வாழ்க்கையில் பெரும் துயரத்தை கொண்டு வந்தாங்க. இன்னொன்று, அந்த நாட்டில் அரசர்கள் அப்படிதான் கல்யாணம் பண்ணுங்கிற ஒரு மாதிரி நிலையை கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்துட்டாங்க. அரசர்களுக்கு அளவில்லாமல் பெண்கள் இருக்கும்.
யார் எத்தனை மனைவி வச்சுருக்காங்கிற பொறுத்து அவங்களுடைய இது மதிப்பு உயர்றதுங்கிறத ஒரு கருத்து. சரி, இப்போது விஷயம் என்னென்னா, இந்த பெண்கள் இவனை விக்கிரக ஆராதனை செய்யும்படியாக தூண்டினார். அதுதான் ரொம்ப துக்ககரமான செயல். 11வது அதிகாரத்தை படித்து பார்த்தோம்னா நமக்கு கண்ணீர் வரும். 11வது அதிகாரத்தை படித்தா நமக்கு கண்ணீர் வரும். 11வது அதிகாரம். ஏன்னா அவனுடைய மனைவிகள் அவனை மெய்யான கடவுளிடமிருந்து பிரித்து பொய்யான கடவுள்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. தாவீதுடைய மகனா இருந்து இப்படி யாரு பெரிய ஒரு நல்ல வழி நடத்தினாரு. என்ன? தாவீதுடைய மகனா இல்லை, தாவீதுடைய மகன் தான். அவன் தான் அந்த ஆலயத்தை கட்டினான். அவன் ஆலயம் கட்டி முடிச்ச உடனே அவர் அங்கே ஆராதனை பண்ணுறதை பார்த்து இந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் வயிற்று அடிச்சுலாம், நீ மாத்திரம் உங்கள் கடவுளுக்கு கோயில் கட்டி ஆராதனை பண்ணலாம், நாங்கள் பண்ணக்கூடாதா? கட்டு, எனக்கு நீ வா, அந்த சாமி சொல்லிட்டு மாதிரி எங்கள் சாமி விழு அப்படின்னு சொல்லி, உங்கள் சாமி எங்கள் சாமி, எங்கள் சாமி உங்கள் சாமி. ஓகே, இப்போ பாருங்க, 9வது அதிகாரத்தில் நேர்மறையான இதில் சொல்கிறேன். 9வது அதிகாரத்தில் முதல் 9 வசனங்கள் என்ன சொல்லுது? கர்த்தர் சாலமோனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் சாலமோனுக்கு 9 வசனம். கர்த்தர் சாலமோனுக்கு உதவி செய்தார். 11வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் 12வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் கர்த்தர் அல்லது கடவுள் அல்லது தேவன் சாலமோனை வெறுத்து ஒதுக்கினார். 11வது அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும் எதிர்மறையில் கடவுள் அல்லது தேவன் அல்லது இறைவன் சாலமோனை வெறுத்து ஒதுக்கி தள்ளினார். இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் இதையே உங்கள் டிவோஷனாக வச்சுக்கலாம். பாருங்க, கடவுள் எந்த அளவுக்கு கூட இருந்தாரோ அந்த அளவுக்கு அவன் வெறுத்தார். பைபிளில் தாவீதுடைய மகனை பற்றி சொல்லும்போது தான் தன்னுடைய தங்கையை எந்த அளவுக்கு நேசித்தானோ அதை விட அதிகமாக வெறுத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அம்னோன் 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 அம்னோன். அதே போல கடவுளும் சாலமோனுக்கு கூட இருந்து உதவினார், சாலமோனை வெறுத்து தள்ளினார். ஸோ நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது என்னென்னா, தேவனே என்னை ஒரு நாளும் வெறுத்து ஒதுக்கி கைவிடாதிரும், என்னை ஒரு நாளும் வெறுத்து தள்ளி கைவிடாதிரும். சாலமோன் தான் நான் ஆண்டவரிடம் 2 வரங்களை வேண்டினேன் அப்படின்னு சொல்லுவார். நீதிமொழி புஸ்தகத்தில் சாலமோனில் இந்த நீதிமொழி புஸ்தகத்தில் அது யார்? ஆகூருங்கிறவன் நினைக்கிறேன். ஆகூர் யாக்கேயின் 30வது அதிகாரத்தில் அவரை லேமுவேல் வந்து 2 மனுக்களை என்னிடத்தில் வேண்டினேன், நான் மரணப்பரியந்தம் அவளை எனக்கு நீதிமொழி 30-31 பாருங்கம்மா. இது லேமுவேல் யாக்கேயின் மகனாகிய ஆகூர் 30வது அதிகாரம் பாருங்க. 7வது வசனம்
7வது வசனம். 2 மனுக்கள் உம்மிடத்திலே கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். படிங்க, என்னன்னு? 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பும் எனக்கு தூரப்படுத்தும். என்னென்ன? மாயையும் பொய் வசனிப்பையும் தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பாங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திரும்பி என் தேவனுடைய நாமத்தை நீனிலே வழங்காதபடிக்கும் என் வழியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். சரி, இப்போ இந்த புது பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்றேன், படிங்க கேளுங்க. புது டிரான்ஸ்லேஷன் கவர்மெண்ட் கேளுங்க. 5வது வசனம் தானே? 7வது வசனம். 2 கேளுங்க. திருவள்ளுவர் சொல்லுது வரம் 2. கேளுங்க, வரம் 2 உம்மிடம் கேட்கிறேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யையும் என்னை விட்டு அகல செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார், ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நல்ல கவனிங்க, புது தமிழில் படிக்கிறேன். என்ன சொல்றாரு? எனக்கு எல்லாம் இருந்தால், எனக்கு எல்லாம் இருந்தால் நான் என்ன செய்வேன்? நான் எனக்கு கடவுளை தெரியாது என்று மறுதலித்து சொல்றாரு பாருங்க. ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி, வறுமையினால் தான் திருடுறோம் இல்லையா? வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். அதனால தயவு செய்து இந்த 2 மனுவை நான் கேட்குற வரைக்கும் கொடுங்க. அன்னைக்கு உள்ள சாப்பாடை அன்னைக்கு. இதுதான் இயேசுநாதர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார் கர்த்தருடைய ஜெபத்தில். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்கிறீங்களா? கர்த்தருடைய ஜெபத்தை சொல்கிறீங்களா? நாங்கள் போன சபையில் செஞ்சோம், இருக்கிற சபையில் இப்போ செய்யலை அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் போகிற சபையில் செஞ்சாலும் சரி, இருக்கிற சபையில் செஞ்சாலும் சரி, தனிப்பட்ட முறையில் செஞ்சாலும் சரி, கர்த்தருடைய ஜெபத்தை மறவாமல் நம்ம இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய ஜெபத்திற்கு ஈடு இணை கிடையாது. கர்த்தருடைய ஜெபத்துக்கு ஈடு இணை கிடையாது. 5-6 பாயிண்ட் தான் இருக்கு. என்ன சொல்லுது? பரமண்டலங்களுக்கு எங்களுக்கு முதல்ல வெயிட். உங்களுக்கு எல்லாம் மனப்பாடம் தெரியும்னு எனக்கு தெரியும். வருங்க, முதல்ல என்ன சொல்றாரு? பரமண்டலங்களுக்கு என் பிதாவேன்னு சொல்லலை பாருங்க. எங்கள் பிதா. ஏன் எங்கள் பிதான்னு சொல்றாரு? கிறிஸ்தவர்கள் ஒரு சரீரம், தனிப்பட்டவங்க கிடையாது. யூதர்கள் தனிப்பட்டவர்கள். அவர்கள் தனிப்பட்ட கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், தனிப்பட்ட குலத்தை சேர்ந்தவர்கள். நாம் கிறிஸ்துவாகிய தலையை கொண்டு சரீரமாகிய சபையில் இருக்கிறோம். ஆக சபையில் நம்ம எல்லாரும் இணைந்து இருக்கிறோம். நான் ரோமன் கேத்தலிக், நான் ப்ராட்டஸ்டன்ட், நான் சிஎஸ்ஐ, நான் ஆர்த்தோடாக்ஸ், நான் பெந்தேகோஸ்தே, நான் பிரதரன் அப்படிங்கிற அந்த இது இருந்தாலும்
நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு தலை தான் உண்டு, ஒரே ஒரு தலைவர் தான் உண்டு. அவர் அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம், நீங்கள் பெந்தகோஸ்தியாக இருந்தாலும் இருங்க, ரோமன் கேத்தலிக்காக இருந்தாலும் இருங்க, நாங்கள் பிரதராக இருந்தாலும் இருங்க, நீங்கள் எங்களுடைய பிதா. பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படணும். உம் திருநாமம் தூய்மையாக இருக்குதா, பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம், உம்முடைய அரசு வரட்டும். என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் உம்முடைய அரசு வரட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய திருவுளம், உம்முடைய சித்தம் பரலோகத்தில், பரமண்டலத்தில், விண்ணுலகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே எங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்படட்டும். அப்புறம் இன்றைக்கு எங்களுடைய அன்றாட உணவை எங்களுடைய படியை அளந்துருங்க. எங்களுடைய படியை அளந்துருங்க. இன்றைக்குள்ள படியை அளந்துருங்க. இதுதான் கர்த்தருடைய ஜெபம். அதுதான் இந்த ஆகூருடைய ஜெபம். இன்றைய நாளை உணவை இன்றைக்கு ஜாஸ்தியம் வேண்டாம், கம்மியாக வேண்டாம், அன்னைக்கு இருக்கிறது போதும். ஸோ அந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து செய்வோம். சாப்பாடு வந்துருச்சு, இன்னைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு. சரி, நான் இந்த புத்தகத்தை முடிக்கிறதுக்கு முன்னால் இந்த புத்தகம் சாலமோனுடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு அப்படியே முற்றுமாக எடுத்து சொல்லுகிறது. அவனுடைய தொடக்க காலம் கடவுளுக்கு பயந்து கடவுளோடு தொடங்கினது. முடிவு காலம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி அவனுடைய அரசு சரிந்து விழுந்து சிதறி போனது. என்னதான் இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் சாலமோன் தாவீதுடைய மகனாக இருந்தாலும் அவர் உண்மையான தாவீதுடைய மகன் அல்ல. நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவருடைய உண்மையான மகன். அதனால் இந்த ஆட்சியின் ஆரம்பமும் தொடக்கமும் முதல் 11 அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த நாடு ஒன்றும் இல்லாமல் சிதறி போகிறதுக்கு இவருடைய வாழ்வு அடிப்படையாக இருந்தது. அது என்ன ஏதுங்கிறத அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நினைக்கல. அதுக்கு முன்னாடி இந்த பாடம் சின்னதாக முடிச்சிருவோம். ராஜ்யம் பிளவுபட போகுது. வடநாடு தென்னாடு என்று 2ஆக பிரிகிறது. ரெகோபயாம் எரோபயாம் ஒரே மாதிரி தான் பேர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ரெகோபயாம் தென் ராஜ்யத்தின் அரசராகவும் எரோபயாம் வடநாட்டுக்கு அரசராகவும் ஆனார்கள். இவர்களில் மிகவும் துன்மார்க்கமானவர்கள் எரோபயாம் ஆகாப். ஆகாபுக்கு அவன் மாத்திரம் துன்மார்க்கமாக இருக்க அவனுடைய மனைவி எசபேல் காரணமாக இருந்தார். எசபேல் கடவுளுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போடுவதில் முக்கியத்துவம் காட்டினாள். ஆனால் எலியாவின் காலத்தில் எலியா அவளை கொன்று போடும்படி தேவன் செய்தார். அதே இந்த புத்தகம் நமக்கு அழகாக படம் பிடிச்சி காமிக்குது. யாரும் கடவுளுக்கு விரோதமாக விரலை கூட நீட்டக்கூடாதுன்னு சொல்லி. சரி, இந்த புத்தகத்திலேருந்து ஒரு 5 பாடங்களை படிக்கிறோம். அதை மாத்திரம் படித்து ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம். சரியா? முதல் 5 பாடங்கள். தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். God fulfills his promise. தேவன் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்படியாவது ஒரு வகையில் நிறைவேற்றுகிறார். 2வது, ராஜாக்கள் மக்களை ஆளுகிறார்கள்,
கர்த்தர் அந்த ராஜாக்களையே ஆளுகிறார். கர்த்தர் அந்த ராஜாக்களையே ஆளுகிறார். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர் நம்முடைய கர்த்தர். தானியேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின்படி தேவன் அவருடைய கையில் காலங்களையும் சமயங்களையும் வைத்திருக்கிறார். அவரே அதை மாற்றுகிறார். ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தின்படி கடிகாரத்தை இந்த பக்கமும் ஓட்ட முடியும், இந்த பக்கமும் ஓட்ட முடியும். தேவன் நம்முடைய கையில் இருக்கிற கடிகாரத்தை இந்த பக்கம் வழமையானபடியும் ஓட்ட முடியும், எதிர்மறையாகவும் ஓட்ட முடியும். இதற்கு வேத புஸ்தகத்தில் பல ஆதாரங்கள் உண்டு. காலத்தையும் சமயத்தையும். சரி, கடவுள் ரெகோபியாமையும் தன்னுடைய ஊழியக்காரனாக சொல்கிறார். நம்முடைய பார்வையில் அவங்க இல்லை இல்லையா? அப்படிதானே? இஸ்ரவேலை பிரிச்சிட்டான் இல்லை. அவன் மாத்திரம் அமைதியாக இருந்திருந்தா ரெகோபியாம் நல்லா இருக்கலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். இவன் வில்லனை வந்துடுறான். ஏன் வில்லனை வர்றான்? இவனுக்கும் சாலமோனுக்கும் இடையிலேயே அப்போவே பிரச்சனைகள் இருந்தது. சாலமோன் ஆட்சி செய்த போதே. அதனால தான் இவன் ஊரை விட்டு ஓடி போய் தலைமறைவாக இருக்கிறான். என்னைக்கு சாலமோன் செத்து போனான்னு கேட்டாரோ அப்போதான் இவன் ஓடி வர்றார், திரும்ப வர்றார். இவன் ஒரு உண்மையான வில்லன். ஆனால் அவனையும் தேவன் தன்னுடைய மகனாக கணிக்கிறார். இதெல்லாம் எதுக்காகனா தேவனுடைய கையில் எல்லாமே இருக்கு. தேவனுடைய கையில் எல்லாமே இருக்கு. தேவன் தான் அவருடைய கையில் இருக்கிற அந்த வடநாட்டை நீ வச்சுக்கோன்னு சொல்லி ரெகோபியாமுக்கு 2 நாட்டு. ரொம்ப சுவையாக இருக்கு. இவனுக்கெல்லாம் 10 கொடுத்துருக்கணும், இவனுக்கு 1 கொடுத்துருக்கணும் இந்த கலகக்காரனுக்கு. ஆனால் கர்த்தர் மனிதர் பார்க்கிற விதமாக பார்க்கிறது. கர்த்தர் மனிதர் பார்க்கிற விதமாக பார்க்கிறது. ரைட். 3வது பாடம், தேவனை தொழுது கொள்வதே, கடவுளை தொழுது கொள்வதே மனித வாழ்க்கையின் மையம் என்பதை இந்த புத்தகம் சொல்கிறது. கடவுளை தொழுது கொள்வதே அல்லது தேவனை ஆராதனை செய்வதே, தேவனுக்கு ஆராதனை செய்வதே மனித வாழ்க்கையின் மையம். சாலமோனுடைய காலத்தில் நடந்த ஆராதனையைப் போலவே எலியாவின் காலத்திலும் தேவனை ஆராதனை செய்ய எலியா போன்றவர் மக்களை அழைத்தார்கள். சாலமோனுடைய நாட்களில் நடந்த ஆராதனையைப் போலவே எலியாவின் நாட்களிலேயும் ஆராதனை நடப்பதற்காக எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகளை வடநாட்டில் அவர் தெரிந்து கொள்கிறார். தென்னாட்டில் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். வடநாட்டை ஆண்டவர் கைவிட்டார் என்று சொல்ல முடியாது. வடநாட்டில் இருந்தவர்கள் அதிகமாக விக்கிரக ஆராதனை செய்தார்கள். ஆனால் அங்கேயும் தேவன் தனக்கென்று ஒரு தனி குழு வைத்திருந்தார். தனிப்பட்ட ஒரு குழுவை வடநாட்டில் ஆண்டவர் அவருக்காக வைராக்கியமாக வைத்திருந்தார். எலியாவுடைய காலத்தில் சொல்லணும், விக்கிரகத்துக்கு தலை வணங்காத எத்தனை பேரை வைத்திருந்ததா சொல்கிறாங்க? 8000க்கும் மேற்பட்ட மக்கள். ஸோ கடைசியாக எத்தனை அரசர்கள் வந்தாலும், எத்தனை பேரரசர்கள் வந்தாலும், எத்தனை அரசர்கள் வந்தாலும், எத்தனை பேரரசர்கள் வந்தாலும் தேவனே ராஜாதி ராஜா. தேவனே ராஜா.
உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ராஜாவாக விட்டிருக்கிறார். அந்த ராஜாவை நாம் ஆராதனை செய்து மகிமைப்படுத்துவோம். யாராவது ஒருத்தர் சுருக்கமாக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மத்தியான வேளையிலே இவ்வளவு நேரமாக கர்த்தருடைய தாசன் மூலமாக சகித்திற்காக நமக்கு நன்றி செலுத்தியிருக்கீங்க. குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேதாந்தத்தினுடைய காணப்படுகிறதான அநேக பரிசுத்தவனுடைய ஒரு வாழ்க்கையில் நாங்கள் தியானிக்கிற பொழுது ஒரு சிலருடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது, முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறது. ஒரு சிலருடைய காரியங்களை பார்க்கிற பொழுது ஆரம்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, முடிவு மிகவும் மோசமான நிலையை காணப்படுகிறது. ஆனால் எங்கள் மோசத்திற்காக அல்ல, முடிவு பரியந்த நிலையிற்படி ரட்சிக்கப்படுவார் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் கர்த்தாவை வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இயேசுக்காக வாழ, கிறிஸ்துவுக்காக உழைக்க பிள்ளைக்க நான் சாட்சி பெற்ற பிள்ளைகளாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக காணப்படுகிறது. கிருபை பாராட்டுகிறோம். ஒவ்வொருடைய பரிசுத்தவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான இடையூறுகள் எங்களுக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இடையிலே எந்த உறவும் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக நம்ம நெருங்கி ஜீவிக்க களைய வேண்டியதை களைந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வெளிப்படுத்தவே காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய நேரமாக எங்களோடு நேரத்தை செலவழித்த உங்களுடைய தாசனையும் உங்களுடைய கருத்துக்கு குறிக்கிறோம். கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஞானத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு பாராட்டுங்க. சாலமோன் பெற்ற ஞானத்தை போல அல்ல ஆண்டவரே, விசேஷமுள்ள ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக காண்பிக்கிறோம். சகல துதிகரமாக உமக்கே இப்பேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமான பிதாவே. ஓகே.